வணக்கம். நாடே பற்றி எரிந்து கொண்டிருக்கும் போது நீங்கள் முதல் நாள் முதல் காட்சி ஜனநாயகன் பார்த்தேன் என்று சொல்வதற்கான மேடை இதுவல்ல சனம் ஷெட்டி அவர்களே. நீங்கள் பிரபலமாவதற்கு தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய மேடையும் இதுவல்ல. அங்கே இருந்தவர்கள் விஜய் ரசிகர் மன்ற நிர்வாகிகளோ அல்லது ரசிகர்களோ அல்ல. அவர்கள் நாளைய இந்தியாவின் இன்றைய இளம் தலைமுறையினின் நலனுக்காக 6வது நாட்களாக ஒரு மிகப்பெரிய நீண்ட போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருப்பவர்கள். அந்த இடத்துல போய் ஜனநாயகன் முதல் நாள் முதல் காட்சி பார்த்தேங்கிற மாதிரிலாம் பேசுகிறது அப்படிங்கிறது என்னன்னே தெரியல. முதல்ல என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். அது மட்டுமல்ல, சனம் ஷெட்டி அவர்கள் பேசியதற்கு பிறகு வெகுஜன ஊடகங்களுக்கு வெளியே சென்று ஒரு பேட்டி கொடுக்கிறார். அதில் துளியளவும் உண்மை இல்லை என்பதை அதற்கு பதிலுரையாக அங்கே கூட்டத்தில் ஈடுபட்டிருந்த தலைவர்களும் சொல்கிறார்கள். அதையும் சேர்த்து பாருங்கள். For the students பண்ற protestல ஸ்டூடெண்ட்ஸ் சப்போர்ட் பண்றது என் கடமையா நான் பார்த்து நான் இங்க வந்திருக்கேன். இந்த ஒரு மேடைய பொலிட்டிக்கல் எஜெண்டாக்காக யூஸ் பண்ற யாரா இருந்தாலும் அவங்க தான் ஜோக்கர்ஸ், நாங்க கிடையாது. நான் தளபதியோட தீவிரமான ஃபேன். நேத்து தான் FDFS பார்த்துட்டு வந்திருக்கேன். தேங்க்யூ. நீங்க பேசவா போவா? This is not democracy. Every citizen has a freedom of speech. இப்ப புரியுதா நான் எந்த ஏஜெண்டா பத்தி பேசிட்டு இருக்கேன்னு? அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. எனக்கு கவலை இல்லப்பா. நீங்க ஒரு ஆர்கானிக் ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும்தான் பேசுவேன். என்னோட ஆர்கானிக் வியூ தான் நான் பேசுவேன். எவனும் சொல்லி நான் இங்க வரல, நானா வந்திருக்கேன். கம்யூனிஸ்ட் தோழர் ரொம்ப தெளிவா அரசியல் படுத்துறாங்க. உங்களை இங்க யார் வேணாலும் வரட்டும், என்ன வேணாலும் பேசட்டும், அவங்களுக்கு எல்லாத்துக்கும் உரிமைகள் இருக்கு, அந்த சுதந்திரம் இருக்கு. நம்ம எதை எடுத்துக்கணும்ன்றத நம்ம தான் முடிவு பண்றோம் அப்படின்றது. இப்ப என்ன அவங்க வெளியில போய் என்ன பேட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்ப இங்க நடந்த சம்பவத்தை அவங்க பேசும்போது நம்ம மைக்க உடனே வாங்கி நம்ம என்ன சொன்னோம், அவங்க கிட்ட வச்ச கோரிக்கை என்ன சொன்னோம் அப்படின்னா, மைக்க கொடுங்க, நாங்க உங்ககிட்ட எஜுகேட் பண்றோம், பரவாயில்ல அவங்க இருக்கட்டும், அவங்க விஜய் ரசிகராக இருக்கட்டும், நாம தாவைக்கால இருக்கிறவங்களே வர சொல்றோம், எல்லாரும் வாங்க, எங்களுக்கு ஆதரவு தெரிவிங்க. நீங்க இன்னைக்கு இப்ப எப்போதுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு கருத்தை சொல்லக்கூடிய ஒரு கிளாஸா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு இடமா இருக்கட்டும், ஒரு 10% பேர் நம்ம இருப்போம். ஓகே, பின்தொடர்றதுக்கு ஒரு 90% பேர் இருப்பாங்க. எத்தனையோ பேர் இப்ப தெரியுமில்ல, நம்ம வேட்பாளரே யாருன்னு தெரியாம அவ்வளவு பேர் ஓட்டு போட்டவங்க நிறைய பேர் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. அப்ப அவங்க எல்லாருமே யாரு? என்னோட பையன் போட்டிருக்கான், என்னோட தம்பி போட்டிருக்கான், உங்களோட தங்கச்சி போட்டிருப்பாங்க, நம்ம வீட்டுல உள்ளவங்க போட்டிருப்பாங்க. அவங்களும் எல்லாருமே வரணும்ன்றத நம்மளோட கோரிக்கை. அவங்க ஏதோ ஒரு விஷயத்துல இங்க இருந்து ஒரு சவுண்ட் வந்துச்சு அப்படின்றதுக்காக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது டெமோக்ராட்டிக் கூட்டமே இல்ல, அவங்க மைக்க நம்ம அபகரிச்சு இங்க பேசவே கூடாது அப்படின்றத நம்ம வெளியில அனுப்பிச்சோம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்றாங்க. தயவு செய்து அது மாதிரியான எந்த எண்ணமும் அப்படி ஒரு சம்பவமும் அங்க நடக்கல. நம்ம சொன்னது என்னன்னா, மைக்கை வாங்கி உங்களுக்கு சொல்றோம், தெளிவுபடுறோம், யார் வேணாலும் பேசட்டும், அவங்களுடைய கருத்துக்களை கொண்டு போகட்டும் அப்படின்றத ஆரோக்கியமான விவாதம். கம்யூனிஸ்ட் சித்தாந்தமும் அதான் சொல்லுது. உங்களுக்கு எதிர்கருத்து இருந்தாலும் தெரிவிங்க, அதை நம்ம எஜுகேட் பண்ணுவோம், நம்ம பேசுவோம். நம்ம இங்க இந்த
காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட அவர் ஃபவுண்டர் வந்து அவர் வந்து இறங்கும் போதே, அதோட லீடர் வந்து அபிஜித் வந்து இறங்கும் போதே அவர் தூக்கிட்டு வந்தது வந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய ஒரே ஒரு இது தான். அதை தவிர வேற யாரையுமே அவர் முன்னெடுத்து கொண்டு வரணும். வேற தலைவர்கள் எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க. ஓகே, அப்ப அங்க சொல்லக்கூடியது என்ன, இன்னைக்கு அண்ணல் அம்பேத்கர் வந்து எப்படி வேணாலும் உங்களை எஜுகேட் பண்ணியிருக்காங்கள. இப்ப நம்மளே இங்க சொல்லுவோம்ல, அடித்தால் திருப்பி அடிப்போம், அதெல்லாம் நம்ம டயலாக்ல சொல்றோம், இங்க சில தலைவர் சொல்றாங்க. ஆனா அறிவார்ந்து சிந்தி, அறிவார்ந்து உன்னோட இது பண்ணு, நீ அதிகாரத்துக்கு போ, அறிவு சார்ந்த அதிகாரத்துக்கு போறதா அண்ணல் அம்பேத்கர் சொல்றாங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம சிந்தித்து செயல்படணும், எல்லாத்தோட கருத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்றதான் இங்க இருக்கக்கூடிய கோரிக்கை. நாளைக்கு அது மாதிரி அங்க ஒரு சம்பவம் நடக்குது அப்படிங்கும் போது இங்க இருக்கிறவங்க இதுக்கும் மேல ஒற்றுமையாகவும் இன்னும் நம்மளோட படைபலத்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்றது, இது மாதிரியான செயல்பாடுகளை செய்யறதை விட இந்த தனிப்பட்ட முறையில வந்து இங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன மாற்று கருத்து இதுல வந்து பேச மாட்டோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நிறைய தோழர்கள் வந்து இப்ராஹிம்லாம் தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அவங்களாம் வந்து நமக்காக பிரபாகரன் இருக்கா, பிரபா எங்க. ஸோ நிறைய தோழர்கள் வந்து இங்கே ராவும் பகலமா அவங்களாம் எவ்வளோ தூங்குனாங்கன்னே தெரில. 5 நாளும் வந்து அப்படியே முடிஞ்சு நம்மளால போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரோம். அவங்க இங்கேயே இருக்காங்க. ஏதோ ஒரு நல்ல காஸ்டாக இருக்கும்போது இங்கே வரவங்க வந்து ஏதாவது ஒரு மேடையில் சொல்லும்போது அவங்க டைமிங் சொல்கிறாங்கன்னா டைமிங்கை கொஞ்சம் கேட்டுக்கோங்க, அந்த டைமுக்குள்ளே போங்க. அவங்க ஏதாவது ஒரு காசு சொல்லுவாங்க, அதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகும்போது வந்து எல்லாருக்கும் ஆரோக்கியமாக எல்லாருமே பேசணும் அப்படின்றத நம்மளோட நோக்கம். எல்லாருமே அவங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க அப்படின்றது. அதே மாதிரி பாட்டு பாட வரக்கூடிய சகோதரர்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் தான் நம்ம வைக்கிறோம். சினிமா பாட்டு பண்ணாலும் அது வந்து அறிவு சார்ந்த சினிமா பாட்டை பாடு. ஸோ இந்த வல்கர் வார்த்தை இருக்கக்கூடிய சினிமா பாட்டோ அது மாதிரி விஷயங்கள்லாம் டோட்டலாக அவாய்ட் பண்ணிருங்க. அப்படி பண்ண வேணாம். ஸோ பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. எது நடந்தாலும் இங்கே எவ்வளோ பலமா நம்ம இருக்கோம், மற்ற மாநிலங்கள்ல என்ன பலமா இருக்கோன்றத பொறுத்து தான் வந்து, அதாவது கூட்டங்கள் எந்த அளவுக்கு நம்ம பலமா இருக்கோமோ அதுதான் வந்து நம்மளோட வெற்றிக்கான ஒரு தீர்வாக இருக்கும். ஸோ தயவு செய்து எல்லாமே பொறுமை காத்து. நன்றி. சனம் ஷெட்டி அவர்களே, உங்களுடைய துறையை சார்ந்தவர்தான் ஜோதிகா என்று சொல்லக்கூடிய ஒரு நடிகை. அவர் இன்றைய தினம் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சோனம் வாங்சுக் மாதிரி, டீப்கே மாதிரி எங்களுடைய பிள்ளைகளையும் நாங்கள் வளர்க்க விரும்புகிறோம். நீங்கள் எங்களுக்கு துணிச்சல் கொடுத்ததற்கு உங்களுக்கு என்றைக்கும் நன்றி கடன்பட்டிருக்கிறோம் என்று ஒரு நடிகையாக இருக்கக்கூடிய ஜோதிகா அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஒரு காட்டுத்தீ போல் பரவி கொண்டிருக்கிறது. எவ்வளவு உண்மையான வார்த்தைகள். ஒரு நாடு ஒரு மகத்தான போராட்டத்தை முன்னெடுக்கும் போது இப்படி ஒரு விஷயம் பேசக்கூடிய நடிகையும், அதே நேரத்தில் நான் ஜனநாயகன் முதல் நாள் முதல் காட்சி பார்த்தேன் என்று சொல்லக்கூடிய நீங்களும் நிச்சயமாக வரலாற்றில் விவாதிக்கப்படுவீர்கள். ஆனால் உங்களுக்கான இடம் என்ன என்பதை நிச்சயமாக தலைமுறை சொல்லும். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.